This video is for learning and practice. You may follow the step-by-step procedures shown and do the same as in the video for educational purposes. However, this is not recommended for real-time research projects, publications, or professional MD studies. For real-time MD project guidance, please use the email given in the description. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஃபார்மசிஸ்ட் ஹியர். இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நீங்களாம் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருந்த மாலிகுலர் டைனமிக் ஸ்டிமுலேஷன் குரோமேக்ஸ் யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறது அப்படின்றது தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி ஆட்டோடாக் யூஸ் பண்ணி சிங்கிள் டாக்கிங் அனலைசிஸ் லினக்ஸ் உபுண்டுல எப்படி பண்ணுறது, as well as மல்டிபிள் டாக்கிங் அனலைசிஸ் லினக்ஸ் உபுண்டுல எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு 2 வீடியோவை நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ மறக்காமல் அந்த வீடியோவை பார்த்துட்டு வந்தீங்கன்னா ஸோ லினக்ஸை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம எப்படி டைனமிக்ஸ் பண்ணுறதுன்னு உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ மாலிகுலர் டைனமிக் ஸ்டிமுலேஷன் அப்படின்னு என்னென்று ஒரு ஷார்ட் இன்ட்ரோவை இப்போ நம்ம பார்த்துடலாம். மாலிகுலர் டைனமிக் ஸ்டிமுலேஷன்ன்றது ஒரு காம்படிஷனல் டெக்னிக். இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி எப்படி ஒரு ஆட்டமோ இல்லை ஒரு மாலிகுலோ மூவ்மெண்ட் ஆகுது அப்படின்றத ஸ்டடி பண்ணுறது தான் மாலிகுலர் டைனமிக் ஸ்டிமுலேஷன். மூவ்மெண்ட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஒரு ஆட்டமோ இல்லை ஒரு மாலிகுலோ ஸ்ட்ரெச் ஆகலாம், இல்லை ஷ்ரிங்க் ஆகலாம், இல்லை வைப்ரேட் ஆகலாம், இல்லை ரொட்டேட் ஆகலாம், என்ன வேணால் ஆகலாம். ஸோ இதை பற்றி இந்த மாதிரி ஒரு மூமெண்ட்டை பற்றி படிக்கிறது தான் மாலிகுலர் டைனமிக் ஸ்டிமுலேஷன். இன்னும் சுருக்கமாக சொல்லணும்னா, இன்ட்ரடக்ஷன் டு மாலிகுலர் டாக்கிங் அண்ட் டைனமிக்ஸ்னு ஒரு வீடியோ போட்டிருப்போம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நான் மாலிகுலர் டாக்கிங் as well as டைனமிக் ஸ்டிமுலேஷன் எப்படி நடக்குது, எந்த இன்ட்ராக்ஷன் மூலமா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த வீடியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இந்த 3 வீடியோஸுமே பார்த்துட்டு ஃபர்தராக அந்த வீடியோவை கண்டினியூ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க. ஸோ இந்த மூமெண்ட்டை பற்றி இன்னும் கொஞ்சம் ப்ரீஃபாக பார்ப்போம். மாலிகுலர் டைனமிக் ஸ்டிமுலேஷனுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு பாக்ஸை இமேஜின் பண்ணிக்கோங்க. அந்த பாக்ஸ்க்குள்ளே ஒரு குட்டி 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 பால்ஸை போட்டுக்கிறோம். அந்த பால்ஸ் ஈச் அதர் ஒரு ஸ்ப்ரிங் மூலமா கனெக்ட் ஆகிடுது. ஸோ இப்போ நான் அந்த பாக்ஸை ஷேக் பண்ணுறேன். ஷேக் பண்ணுறப்ப அந்த பாக்ஸ்க்குள்ளே இருக்க அந்த ஸ்மால் பால்ஸ் எல்லாம் ஸ்ட்ரெச் ஆகி திரும்ப ஷ்ரிங்க் ஆகும். இந்த மாதிரி ஸ்ட்ரெச் ஆகி ஷ்ரிங்க் ஆகிறது தான் நம்ம மாலிகுலர் டைனமிக் ஸ்டிமுலேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இன்னொரு எக்ஸாம்பிளும் சொல்கிறேன். ஒரு பாத்திரத்தில் வாட்டரை எடுத்துக்கிறோம். அந்த வாட்டரை நல்லா ஹீட் பண்ணுறோம். ஸோ இது ஹீட் பண்ணுறது மூலயமா டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆக அந்த வாட்டர் மாலிகுல்ஸ் எல்லாம் வைப்ரேட் ஆகி எவாப்ரேட் ஆகும். இந்த வைப்ரேஷன் நடக்குது இல்லையா, இதுதான் மாலிகுலர் டைனமிக் ஸ்டிமுலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ as well as இப்போ நம்ம டாக்கிங் பண்ணுறோம். அந்த டாக்கிங்கில் ஒரு புரோட்டீன் அண்ட் ஒரு லிகாண்டை வச்சு பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த புரோட்டீன் அண்ட் லிகாண்டை வச்சுருக்கப்ப இது எப்படி ரொட்டேட் ஆகி ஒரு ஸ்பெசிஃபிக் சைட்டில் போயிட்டு பைண்ட் ஆகி அந்த இடத்துல ஒரு ஹைட்ரஜன் பாண்ட் இன்ட்ராக்ஷன் as well as பிரேக்கிங் நடக்குது அப்படின்றத ஸ்டடி பண்ணுறது தான் மாலிகுலர் டைனமிக் ஸ்டிமுலேஷன். ஸோ இப்போ உங்கள் எல்லாருக்கும் மாலிகுலர் டைனமிக் ஸ்டிமுலேஷன் என்னன்று ஒரு ஷார்ட் இன்ட்ரோ கிடைச்சிருக்கும். இப்போ இது எந்தெந்த ஃபீல்டில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்மளுடைய ஃபார்மகாலஜி ஃபீல்டில் ட்ரக் ரிசெப்டார் ஸ்டெபிலிட்டியை செக் பண்ணுறதுக்காகவும், அப்புறம் ப்ரோட்டீன்ஸோடைய ஃபோல்டிங் அண்ட் மியூட்டேஷன்ஸை செக் பண்ணுறதுக்காகவும், என்சைமோடைய மெக்கானிசமை ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காகவும், டாக்ஸிசிட்டி அண்ட் சைடு எஃபெக்ட்ஸை ப்ரிடிக்ட் பண்ணுறதுக்காகவும் இந்த மாலிகுலர் டைனமிக் ஸ்டிமுலேஷன் டெக்னிக் யூஸ் பண்ணப்படுது. மொத்தத்தில் இந்த மாலிகுலர் டைனமிக் ஸ்டிமுலேஷன்ன்றது ஒரு ஹை ஸ்பீட் சிசிடிவி கேமரா மாதிரி எப்படி ஒரு மாலிகுலோ இல்லை ஆட்டமோ நம்மளுடைய ஹியூமன் பாடியில் ரியல் டைமில் இன்ட்ராக்ட் ஆகி மூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்குது அப்படின்றத மானிட்டர் பண்ணுறத நம்ம ஒரு கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணி செக் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணி நம்ம அதை டைனமிக்ஸ் மாலிகுலர் டைனமிக் ஸ்டிமுலேஷன் டெக்னிக் மூலமா செக் பண்ணிட்டு அண்ட் தென் ஃபர்தர் ட்ரக் டிஸ்கவரியில் ட்ரக்காக ப்ரிப்பேர் பண்ணி அண்ட் தென் அதை மார்க்கெட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஓகே கைஸ், நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம்.
இந்த மாலிகுலர் டைனமிக் ஸ்டிமுலேஷன் வீடியோவை நான் டோட்டலாக 3 பார்ட்ஸாக பிரிச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து அப்போ புரோட்டீன் ஸ்டிமுலேஷன் அண்ட் செகண்ட் பார்ட் இஸ் புரோட்டீன் லிகாண்ட் ஸ்டிமுலேஷன். புரோட்டீனையும் லிகாண்டையும் ஒன்றா எடுத்து ஸ்டிமுலேட் பண்ணுறோம். அண்ட் தேர்ட் பார்ட் புரோட்டீன் லிகாண்ட் ஸ்டிமுலேஷன் அனலைசிஸ் த்ரூ RMSD, ரூட் மீன் ஸ்கொயர் டீவியேஷன், ரூட் மீன் ஸ்கொயர் ஃப்ளக்சுவேஷன் சொல்லிட்டு வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் அனாலிசிஸை நெக்ஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அப்போ புரோட்டீன் ஸ்டிமுலேஷன். இந்த அப்போ புரோட்டீன் ஸ்டிமுலேஷன்னா ஒன்றும் இல்லை, அப்போனா பியூர், அதாவது பியூரான ஒரு புரோட்டீன் எடுத்து அதை மாலிகுலர் டைனமிக் ஸ்டிமுலேஷன் பண்ணி அதனுடைய ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்குன்னு செக் பண்ணி அண்ட் தென் ஃபர்தர் அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் வீடியோவில் புரோட்டீன் அண்ட் லிகாண்ட் ஸ்டிமுலேஷன் பண்ண போகிறோம். அண்ட் அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் பார்ட் 3 வீடியோவில் புரோட்டீன் லிகாண்ட் ஸ்டிமுலேஷன் அனலைசிஸ் பண்ண போகிறோம். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பண்ண போகிறது அப்போ புரோட்டீன் ஸ்டிமுலேஷன். இந்த அப்போ புரோட்டீன் ஸ்டிமுலேஷன் பண்ணுறதுக்கான 2 ஃபைல்ஸையும் நான் உங்களுக்கு இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் டவுன்லோடபிள் ஃபார்மேட்டாக வந்து நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். இந்த 2 ஃபைல்ஸ் தான் அது, MD ஃபைல்ஸ் அண்ட் இன்னொன்று MD புரோட்டீன் ஸ்டிமுலேஷன் PDF. அண்ட் ஓகே கைஸ், இப்போ நம்ம குரோமேக்ஸ் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். இந்த மாதிரி ஒரு எம்டி ஸ்பேஸில் வச்சு ஓப்பன் இன் டெர்மினல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுங்க. இந்த கமாண்டை நான் வந்து இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். MD ஃபைல் இன்ஸ்டாலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். இந்த கமாண்டை காப்பி பண்ணி ஜஸ்ட் பேஸ்ட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து குரோமேக்ஸ் இன்ஸ்டால் ஆகிடும். sudo apt install gromax. ஸோ இப்படி டைப் பண்ணிவிட்டு ஜஸ்ட் என்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பாஸ்வேர்ட் கேட்கும். இந்த பாஸ்வேர்டு வந்து இன்விசிபிளாக தான் இருக்கும். ஸோ ஜஸ்ட் நீங்கள் வந்து உங்களுடைய பாஸ்வேர்டை என்டர் பண்ணுங்கள். உங்களுக்குமே உங்களுடைய பாஸ்வேர்டு வந்து இன்விசிபிளாக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும். எனக்கு ஆல்ரெடி இன்ஸ்டால் ஆயிடுச்சு, அங்கே எல்லாமே டன் 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 சொல்லிட்டு வந்துருச்சு. குரோமேக்ஸ் இஸ் ஆல்ரெடி நியூவஸ்ட் வெர்ஷன் இன்ஸ்டால் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு நீங்கள் பண்ணுறப்ப உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகும். ஸோ அவ்வளோதான் காய்ஸ், இவ்வளோதான் நம்ம வந்து எப்படி வந்து குரோமேக்ஸை இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ ஃபர்தராக நெக்ஸ்ட் எப்படி என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குது அப்படின்றத நான் வந்து சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி டெஸ்க்டாப்லேயோ இல்லை டாக்குமெண்ட்ஸ்லேயோ ஒரு ஃபோல்டரை ஃபஸ்ட் நம்ம கிளியர் பண்ணிக்கலாம். நான் MD ஸ்டிமுலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டரை நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்குள்ளே தான் வந்து இப்போ நான் மாலிகுலர் டைனமிக் அப்போ புரோட்டீன் ஸ்டிமுலேஷன் பண்ண போகிறேன். ஸோ இதுக்கு தேவையான ஃபைல்ஸை நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ ஃபஸ்ட்டு அந்த ஃபைல்ஸை காப்பி பண்ணிக்கலாம். இந்த MD ஃபைல்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கிறத ஓப்பன் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே இருக்க 6 ஃபைல்ஸையும் நம்ம காப்பி பண்ணிக்கிறோம். காப்பி பண்ணி எங்கே நம்ம டைனமிக் ஸ்டிமுலேஷன் பண்ண போகிறோமோ அந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கிறோம். பேஸ்ட் பண்ணிவிட்டு அண்ட் இன்னொரு ஃபைல் நான் சொல்லியிருந்தீங்களா அப்போ புரோட்டீன் ஸ்டிமுலேஷன் PDFன்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் ஃபைல் சொல்லியிருந்தீங்களா, இந்த ஃபைலை நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த PDF ஒன்றும் இல்லை காய்ஸ், நம்மளுடைய மேனுவல், நான் உங்களுக்காக ப்ரிப்பேர் பண்ண ஒரு மேனுவல். இதில் நம்ம அப்போ புரோட்டீன் ஸ்டிமுலேஷன் எப்படி பண்ணுறது அப்படின்றதுக்கான ஃபுல் கமாண்ட்ஸ் இருக்கும். ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் அண்ட் கைடு உங்களுக்காக நான் ப்ரிப்பேர் பண்ணது. ஸோ இது டவுன்லோட் பண்ணிவிட்டு இதில் இருக்கிறத அப்படியே ஜஸ்ட் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி நம்ம அப்போ புரோட்டீன் ஸ்டிமுலேஷன் இப்போ நம்ம பண்ண போகிறோம். ஸோ வெரி ஃபர்ஸ்ட் ஸ்டெப், இந்த மாதிரி ஒரு ஓப்பன் ஸ்பேஸில் ஓப்பன் டெர்மினல் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பிடிஎஃப்க்கு போயிடலாம். பிடிஎஃப்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன சொல்கிறாங்கனாக்கா உங்களுடைய ப்ரோட்டீனை டவுன்லோட் பண்ண சொல்கிறாங்க. 1IYT அப்படின்றது என்னோட ப்ரோட்டீன். இதை நான் காப்பி பண்ணிவிட்டு ப்ரோட்டீன் டேட்டா பேங்க் அதை நான் இப்போ ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே உங்களுடைய ப்ரோட்டீனோட ஐடியை பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு டவுன்லோட் ஃபைல்ஸில் போயிட்டு லெகசி PDB ஃபார்மேட்டில் இதை நம்ம டவுன்லோட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த ப்ரோட்டீனோட நேம் சொல்யூஷன் ஸ்ட்ரக்சர் ஆஃப் அல்சைமர்ஸ் டிசீஸ் ஆம்லாய்ட் பீட்டா பெப்டிடேட் 1-42. இது வந்து NMR மெத்தடில் பண்ணியிருக்காங்க. இதில் 10 ஐசோமர்ஸ் இருக்குது. ஸோ அதை தான் நான் ஃபைலில் மென்ஷன் பண்ணிருப்பேன். அவுட் ஆஃப் 10 1 மாலிகுல் செலக்டட், ஒரு மாலிகுல் மட்டும் தான் நான் அதில் எடுக்க போகிறோம். மொத்தம் 10 மாலிகுல் அதில் இருக்குது. NMR மெத்தடில் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களோட ப்ரோட்டீன் எந்த மெத்தடோ அதை எடுத்து நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ லெகசி ஃபார்மேட்டில் டவுன்லோட் பண்ணிட்டேன். ஸோ இந்த ப்ரோட்டீனை
பைமாலில் ஓப்பன் பண்ணிக்கிறேன். பைமால்ன்றது வந்து ஒரு விஷுவலைசேஷன் சாஃப்ட்வேர். இதை பற்றி நம்ம ஆட்டோடாக் சிங்கிள் டாக்கிங் அனலைசிஸ் அண்ட் மல்டிபிள் டாக்கிங் அனலைசிஸில் கிளியராக சொல்லியிருப்போம். ஸோ அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ டிஸ்பிளேல போயிட்டு சீக்வன்ஸ் கொடுக்குறோம். கொடுத்துட்டு சீக்வன்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு இதில் டோட்டல் ஆஃப் 10 இருக்குது இல்லையா, ஸ்டேட் 1 to 10. இங்கே பார்த்தீங்கன்னா நான் சேஞ்ச் பண்ணுறேன், உங்களுக்கு தெரியும் 10 இருக்கு இல்லைங்களா. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஃபஸ்ட்டு மாலிகுல் மட்டும் ஃபைலில் போயிட்டு எக்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன் அண்ட் சேவ் கொடுத்துட்டு எந்த லொக்கேஷன் கேட்கும், டெஸ்க்டாப்பில் எம்டி ஸ்டிமுலேஷனில் அப்போ -protein.pdb. நம்மளுடைய லினக்ஸில் உபுண்டுவில் பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு ஸ்பேஸுமே எப்பயுமே விடக்கூடாது. ஜஸ்ட் கொடுத்துட்டு சேவ் கொடுத்துருங்க. சேவ் கொடுத்துட்டா உங்களுடைய ப்ரோட்டீன் இப்போ அந்த ஃபைலில் ரெடியாக இருக்கும். ஸோ இப்போ இனிமேல் நமக்கு வேலை ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த எம்டி ஸ்டிமுலேஷன் ஃபோல்டரில் மட்டும்தான் அண்ட் இந்த பிடிஎஃப் ஃபைலில் மட்டும்தான். ஸோ இப்போ என்னோடய ப்ரோட்டீன் ரெடியாக இருக்குது எம்டி ஸ்டிமுலேஷன் அப்போ ப்ரோட்டீன் ஸ்டிமுலேஷன் ரன் பண்ணுறதுக்காக. ஸோ இந்த இடத்துல நம்ம ஒரு ஓப்பன் டெர்மினல் கொடுத்து ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, எம்டி ஸ்பேஸில் வச்சு ஓப்பன் டெர்மினல் கொடுத்துரும். இந்த இடத்துல GMX அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணி என்ட்ரு கொடுத்துக்கோங்க. நம்மளுடைய க்ரோமேக்ஸ் லான்ச் ஆகிடும். ஸோ லான்ச் ஆனதுக்கப்புறம் வெரி ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து இந்த PDB ஃபார்மெட்டில் PDB to GMX PDB ஃபார்மெட்டில் இருக்கிறத க்ரோமேக்ஸ் ஃபார்மெட்டுக்கு கன்வெர்ட் பண்ணுறோம். அதுக்காக தான் இந்த ஃபஸ்ட்டு கமாண்ட். ஸோ இந்த ஃபஸ்ட்டு கமாண்ட் அப்படியே காப்பி பண்ணி ஒரு டெக்ஸ்ட் எடிட்டரில் ஃபஸ்ட்டு பேஸ்ட் பண்ணிக்கலாம். எதுக்காக டெக்ஸ்ட் எடிட்டரில் பேஸ்ட் பண்ணுறோன்னா மோஸ்ட்டாக கமாண்ட்ஸ் எல்லாம் டபுள் லைனில் வரலாம் இல்லை சிங்கிள் லைனில் வரலாம். ஸோ அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக நம்ம டெர்மினலில் பேஸ்ட் பண்ணுறப்ப நமக்கு எரர் தான் வரும். ஸோ ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட் எடிட்டரில் பேஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம டெர்மினலில் பேஸ்ட் பண்ணுறப்ப எந்த ஒரு பிரச்சனையும் வராது. ஸோ இந்த கமாண்டில் பார்த்தீங்கன்னா 1IYT.pdb இது வந்து வேற ஒரு ப்ரோட்டீன் மீன்ஸ் சேம் ப்ரோட்டீன் ஐடி தான். ஆனால் ஃபஸ்ட்டு நான் பண்ணுறப்போ 1IYT.pdbன்னு சொல்லிட்டு சேவ் பண்ணியிருந்தேன், அதனால் அந்த நேமில் இருக்குது. இப்போ நான் இந்த எம்டி ஸ்டிமுலேஷன் ஃபோல்டர் ஓப்பன் பண்ணுற பாருங்க. இந்த இடத்துல அப்போ protein.pdb அப்படின்னு சொல்லிட்டு நான் சேவ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நான் அதை ஃபுல்லாக ஜஸ்ட் காப்பி பண்ணி கமாண்டில் அதை நான் மாற்றணும். உங்களுக்கு புரியுதா என்னன்னு தெரியல. இங்கே பாருங்கள், ஸ்டெப் 1 இந்த கமாண்டில் இதுதான் ஃபுல் கமாண்டு. GMX PDB to GMX 1IYT.pdb அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்களா. இந்த 1IYT.pdb வந்து வேற ஃபார்மேட்டில் இருக்குது. இந்த இடத்துல அப்போ protein.pdb அப்படின்னு சொல்லிட்டு நான் ரீப்ளேஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த இடத்துல அப்போ protein.pdb அப்படின்னு சொல்லிட்டு நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அந்த 1IYT.pdb delete பண்ணிவிட்டு இதை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த கமாண்டை காப்பி பண்ணி நம்ம பேஸ்ட் பண்ணி என்டர் கொடுக்க போகிறோம் டெர்மினலில். ஸோ எப்பயுமே காப்பி பண்ணுறப்ப இந்த பின்னுக்கு பக்கத்தில் ஒரு ஸ்லாஷ் இருக்குது இல்லைங்களா, அதுக்கப்புறம் இந்த GMXலேருந்து இது வரைக்கும் தான் நம்ம காப்பி பண்ணணும் எல்லா கமாண்டுமே. இந்த யூசர் லோக்கல் க்ரோமேக்ஸ் பின் ஸ்லாஷ் இது வந்து தேவையில்லை. இது வந்து ஃபஸ்ட்டு நான் பண்ணப்போ என்னோட லொக்கேஷன் வந்து இந்த இடம் அது. இப்போ அதை நான் யூஸ் பண்ணல. அது வந்து நீங்களும் அதை காப்பி பண்ணாதீங்க. நீங்கள் காப்பி பண்ணுறப்ப இந்த க்ரோமேக்ஸ் PDB to GMX அப்படின்ற இதுலேருந்து தான் நீங்கள் வந்து காப்பி பண்ணணும் ஃபுல் அண்ட் ஃபுல். இந்த ஜியை விட்டுறாதீங்க, ஜியை சேர்த்து காப்பி பண்ணி நீங்கள் கமாண்ட் போட்டால் தான் கமாண்ட் பாஸ் ஆகும், இல்லைன்னா எரர் காமிச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ நான் டெர்மினலில் போயிட்டு சேம் டெர்மினல் தான் யூஸ் பண்ணணும், வேறு டெர்மினல் எதுவும் ஓப்பன் பண்ணக்கூடாது. நான் GMXல லான்ச் பண்ண அதே டெர்மினலில் போயிட்டு கமாண்ட் போட்டு என்ட்ரு கொடுக்குறேன். இப்போ என்னோட கமாண்ட் வந்து பாஸ் ஆகிடுச்சு. இப்போது இந்த ஃபைல் இந்த கொடுத்துருக்கபடி க்ரோமேக்ஸ் 54A ஃபோர்ஸ் ஃபீல்ட், அதாவது ஃபோர்ஸ் இப்போ நம்ம வந்து அப்ளை பண்ண போகிறோம். எதுக்காக ஃபோர்ஸ் அப்ளை பண்ண போகிறோம்னா ஸ்டிமுலேஷன் பண்ணுறதுக்காக. ஸோ இதில் எந்த ஃபோர்ஸ் ஃபீல்ட் சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா லேட்டஸ்ட் ஃபோர்ஸ் ஃபீல்ட் 2011 வந்திருக்க லிட்ரேச்சர் படி இதை தான் நம்ம சூஸ் பண்ண போகிறோம். ஜஸ்ட் இங்கே 14 என்ட்ரு பண்ணி என்ட்ரு கொடுத்துருங்க. இப்போது யூ ஹவ் சக்ஸஸ்ஃபுல்லி ஜென்ரேட்டட் அ டோபாலஜி ஃப்ரம் அப்போ protein.pdb அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. ஸோ இந்த ஸ்டெப்பு முடிஞ்ச உடனே நம்மளுடைய எம்டி ஸ்டிமுலேஷன் ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தப்ப conf.grow அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைலில் டோபாலஜி டாப் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஃபைல் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகிருக்கும். ஸோ இந்த 2 ஃபைல்ஸையும் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் பைமானில் விஷுவலைஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் நம்மளுடைய conf.grow ஃபைல். இப்போ இந்த ஃபைலில் தான் நெக்ஸ்ட் நம்ம ஸ்டெப் பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்டிமுலேஷன் பாக்ஸ் அப்படின்றது ஒரு விர்ச்சுவல் 3D ஸ்பேஸ். அதுக்குள்ளே வந்து ப்ரோட்டீன்ஸ், வாட்டர் மாலிகூல்ஸ், அயான்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்கும். இது வந்து ஒரு பவுண்டரி மாதிரி ஆக்ட் ஆகும். இதுக்குள்ளே தான் வந்து நம்மளுடைய மாலிகுலர் டைனமிக் ஸ்டிமுலேஷன் வந்து நடக்க போகுது. ஒரு சின்ன எக்ஸாம்பிளாக சொல்லணும்னா
ஒரு டாயை இமேஜின் பண்ணிக்கோங்க. அதை வந்து ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸோட சென்டரில் ஹேங் பண்ணிக்கிறோம். அந்த டாயை சுற்றி எல்லா சைடுமே அந்த பாக்ஸில் 1 சென்டிமீட்டர் ஸ்பேஸ் இருக்கும். ஸோ அந்த 1 சென்டிமீட்டர் ஸ்பேஸ் ஃபுல்லாக சம்திங் ஏதோ ஒரு மாலிகுலோ அயான்ஸும் வந்து ஃபில் ஆக போகுது. ஸோ இந்த டாய் சென்டரில் இருக்கும், ஒரு எம்டியான ஒரு ஸ்பேஸில் சென்டரில் தனியாக ஹேங் ஆகிட்டு இருக்கும், சுற்றி வந்து ஸ்பேசஸ் இருக்கும். ஸோ இந்த ஸ்பேஸ் தான் வந்து ஃபர்தர் மோர் இன்ட்ராக்ஷன்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. ஸோ இந்த டாயை சுற்றி இருக்க அந்த பாக்ஸ் பேர் தான் ஸ்டிமுலேஷன் பாக்ஸ். இந்த ஸ்டிமுலேஷன் பாக்ஸ் டிஃபைன் பண்ணுறதுக்காக தான் நம்ம இந்த conf.grow சொல்லிட்டு ஒரு ஃபைல் ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆச்சு இல்லையா ஃபர்ஸ்ட் கமாண்ட்க்கு அப்புறம். இந்த ஃபைலை வந்து நம்ம எடிட் பண்ண போகிறோம். இந்த கமாண்ட் யூஸ் பண்ணி எடிட் conf.grow இந்த கமாண்ட் யூஸ் பண்ணி அந்த conf.grow-வை இது பண்ணி இந்த ஸ்டிமுலேஷன் பாக்ஸை கிரியேட் பண்ண போகிறோம். இந்த ஸ்டிமுலேஷன் பாக்ஸை கிரியேட் பண்ணி ஒரு கண்ட்ரோல்டு என்விரான்மெண்ட்ல நம்ம வந்து வச்சு மாலிகுலர் டைனமிக் ஸ்டிமுலேஷன் பண்ண போகிறோம். ஃப்ரீ ஃப்ளோவாக விட்டு நம்மளால மாலிகுலர் டைனமிக் ஸ்டிமுலேஷன் பண்ண முடியாது. ஸோ இதுக்காக ஒரு கண்ட்ரோல்டு என்விரான்மெண்ட்டை கிரியேட் பண்ணுறதுக்காக இந்த ஸ்டிமுலேஷன் பாக்ஸை டிஃபைன் பண்ணுறோம். அந்த கண்ட்ரோல்டு என்விரான்மெண்ட் தான் ஸ்டிமுலேஷன் பாக்ஸ். அதுதான் நான் எக்ஸாம்பிளாக வந்து ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸை நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அதுக்கு நடுவில் இருக்க அந்த டாய் தான் வந்து நம்மளுடைய ப்ரோட்டீன். ஸோ இப்போ நான் அந்த கமெண்ட்டை உங்களுக்கு பாஸ் பண்ணுறேன். ஜஸ்ட் இந்த GMXலேருந்து ஃபுல்லாக காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு சேம் டெர்மினல், வேறு டெர்மினலில் அதே டெர்மினலில் பேஸ்ட் பண்ணி என்ட்ரு கொடுக்குறேன். என்ட்ரு கொடுத்தோன்னே இந்த மாதிரி உங்களுக்கு வந்துருச்சு பாக்ஸ். கிட்டத்தட்ட சொல்லலாம் இது ஆட்டோடாக்கில் நம்ம கிரியேட் பண்ண கிரிட் பாக்ஸ் தான், வேறு ஒன்றும் இல்லை. இந்த சைஸஸ் ஃபுல்லாகவே வந்து நமக்கு கிளியராக மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ இதெல்லாம் எடுத்து நம்மளுடைய ரிசர்ச் பேப்பரில் நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சால்வேட்டிங் த பாக்ஸ் வித் SPC வாட்டர். சால்வேட்டிங் த பாக்ஸ் வித் SPC வாட்டர், அதாவது சிங்கிள் பாயிண்ட் சார்ஜ் வாட்டர். இது ஒன் ஆஃப் த வாட்டர் மாடல் யூஸ்ட் இன் மாலிகுலர் டைனமிக் ஸ்டிமுலேஷன். இது வந்து இந்த ஸ்பேசஸ் இருக்குன்னு சொன்ன இல்லையா, ஒரு டாய் சென்டரில் ஹேங் ஆகிட்டு இருக்கு, சுற்றி ஸ்பேசஸ் இருக்குன்னு சொன்ன இல்லையா, அந்த ஸ்பேசஸில் நம்ம வந்து வாட்டர் மாலிகுல் ஆட் பண்ணி அந்த ஸ்பேசஸில் ஃபில் பண்ண போகிறோம். ஃபில் பண்ணி அந்த டாயை அந்த பாக்ஸ் பிளாஸ்டிக் பாக்ஸோட வால்ஸில் டச் பண்ண விடாமல் சென்டர்லேயே ஹேங் பண்ணி அங்கேயே இன்ட்ராக்ட் ஆகி மூவ்மெண்ட் ஆகிற மாதிரி நம்ம வந்து செட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து வாட்டர் மாலிகுல்ஸை ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணுற போகிறோம். ஸோ நான் என்ன சொல்லியிருந்தேன், ஒரு எம்டி பாக்ஸ் இருக்குது, அந்த எம்டி பாக்ஸில் நடுவில் ஒரு டாய் மட்டும் இருக்குது. அந்த டாய் தான் ப்ரோட்டீன், அந்த எம்டி பாக்ஸ் தான் ஸ்டிமுலேஷன் பாக்ஸ். ஸ்டிமுலேஷன் பாக்ஸை டிஃபைன் பண்ணியாச்சு. நடுவில் வந்து இப்போ இதில் ப்ரோட்டீன் மட்டும்தான் இருக்குது. இப்போ நார்மலாக ஒரு ஸ்டிமுலேஷன் பாக்ஸில் ப்ரோட்டீன், வாட்டர் மாலிகுல், அயான்ஸ்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்கும். ஒன்ஸ் இந்த ஸ்டிமுலேஷன் பாக்ஸை டிஃபைன் பண்ண உடனே வெறும் ப்ரோட்டீன் மட்டும் தான் சென்டரில் ஹேங் ஆகிருக்கும், சுற்றி 1 சென்டிமீட்டருக்கு ஸ்பேஸ் இருக்கும், உள்ள எதுவுமே இருக்காது. ஸோ இப்போ இந்த சால்வேட்டிங் த பாக்ஸ் வித் SPC வாட்டர் இந்த ஸ்டெப் 3 பண்ணுறப்ப நம்ம அடிஷ்னலாக வாட்டர் மாலிகுல்ஸ் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணுறப்ப அந்த ப்ரோட்டீனை சுற்றி வந்து வாட்டர் மாலிகுல்ஸ் அக்கர் ஆகிடும். எப்படின்றத இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஸ்டெப் 3 கமாண்டை ஜஸ்ட் காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு சேம் டெர்மினலில் பேஸ்ட் பண்ணிக்கிறோம். பேஸ்ட் பண்ணி என்ட்ரு கொடுக்குறோம். இப்போ கமாண்ட் வந்து என்ட்ரு ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம MD ஸ்டிமுலேஷன் ஃபைல்ஸில் போயிட்டு இந்த வாட்டர் பாக்ஸ் .grow அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்களா, இது ஓப்பன் வித் பைமோல் அப்படின்றத போயிட்டு ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா வாட்டர் மாலிகுல்ஸ் வந்து சுற்றி வந்து வந்திருக்கு. இதுதான் வந்து அந்த பாக்ஸ், ஸ்டிமுலேஷன் பாக்ஸ். அந்த ஸ்டிமுலேஷன் பாக்ஸை சுற்றி வாட்டர் மாலிகுல்ஸ் இருக்குது, நடுவில் இருக்கிறது நம்மளுடைய ப்ரோட்டீன். இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னு சொல்லி நம்புகிறேன். ஒரு சின்ன எக்ஸாம்பிளாக சொல்லணும்னா, ஒரு ஃபிஷ்ஷை ஒரு ஃபிஷ் டேங்க்ல விட்டு அதை வந்து சென்டர்லேயே ஹேங் பண்ணி வச்சு சுற்றி வந்து வாட்டர் நிரப்பி வச்சிருக்கிறது பேர் தான் இந்த ப்ராசஸ். ஸோ சால்வேஷன் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு நம்ம மூவ்மெண்ட் ஆகி போகலாம். த நெக்ஸ்ட் ஸ்டெப் இஸ் ஆடிங் கவுண்டர் அயான்ஸ் அண்ட் அதர் அயான்ஸ் ஸ்டிமுலேஷன் பாக்ஸ். இந்த பாக்ஸ்க்குள்ள கவுண்டர் அயான்ஸ் அதர் அயான்ஸ் ஆட் பண்ணுறோம். கவுண்டர் அயான்ஸ் அண்ட் அதர் அயான்ஸ் எதுக்காக ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம சால்வேஷன் பண்ணியாச்சு. சால்வேஷன் பண்ணதுக்கப்புறம் வாட்டர்லாம் அதில் வாட்டர் மாலிகுல்ஸ் ஃபுல்லாக வந்து அக்கர் ஆயிடுச்சு. அது வந்து எய்தர் பாசிட்டிவாகவும் சார்ஜ் பண்ணி விட்டுறலாம், இல்லை நெகட்டிவாகவும் சார்ஜ் பண்ணி விட்டுறலாம். இந்த மாதிரி ஹைப்பர் சார்ஜ் ஆயிடுச்சுன்னா அதனால வந்து பர்ஸ்ட் ஆக வாய்ப்பு இருக்குது ப்ரோட்டீன். ஸோ இந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம கவுண்டர் அயான்ஸு அதர் அயான்ஸை ஆட் பண்ணி அதை நியூட்ரலைஸ் பண்ணுறோம். ஐயர் பாசிட்டிவாகவும் போகக்கூடாது, லேசர் நெகட்டிவாகவும் போயிடக்கூடாது. ஸோ அதுக்காக அதை எலக்ட்ரிக்கலி நியூட்ரல் பண்ணுறதுக்காக தான் இந்த கவுண்டர் அயான்ஸ் அண்ட் அதர் அயான்ஸை நம்ம வந்து ஆட் பண்ணுறோம். ஸோ இந்த கவுண்டர் அயான்ஸோட வேலை என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டிமுலேஷன் பண்ணுறப்ப எரர்ஸ்லாம் வராமல் அதை நியூட்ரல் ஆக்கி
பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து பண்ணுறோம். அந்த கவுண்டர் அயான் தான் -F அயான், அதாவது ஃபெரஸ் அயான். இது ஜஸ்ட் இந்த கமாண்டை காப்பி பண்ணுறோம். 4th ஸ்டெப்பில் இருக்கக்கூடிய இந்த கமாண்டை காப்பி பண்ணி சேம் டெர்மினலில் பேஸ்ட் பண்ணுறோம். ஸோ இங்கே என்ன ஆயிருக்கு, ஏதோ சம்திங் எரர் காமிச்சிருக்கு, கமாண்ட் நாட் ஃபவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. ஸோ இப்போ இது வேறு எதுவும் மிஸ்லீட் ஆகிருக்கு. என்ன பண்ணிட்டேன், -Fலேருந்து நான் காப்பி பண்ணிட்டேன். ஸோ இப்போ புரியுதுங்களா என்ன ப்ராசஸ்னு? அதுக்காக தான் நான் வந்து இந்த GMXலேருந்து தான் நம்ம காப்பி பண்ணணும். GMXலேருந்து ஜஸ்ட் காப்பி பண்ணி இந்த இடத்துல நம்மளுடைய கமெண்ட்டை பேஸ்ட் பண்ணி என்டர் கொடுக்குறோம். என்டர் கொடுத்தோடனே இந்த மாதிரி ரன் ஆயிடுச்சு. இதில் இந்த டூ நோட் டூ வார்னிங்னு காட்டுதுங்களா, இதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஒன்லி அந்த எரர்னு வந்தால் மட்டும் தான் பிரச்சனை. எரர்னு வந்தால் நம்ம எங்கேயோ மிஸ்டேக் பண்ணியிருக்கோம், அதை கரெக்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ண போகிறோம், அதர் அயான்ஸ் ஆட் பண்ண போகிறோம். அதர் அயான்ஸோட யூஸ் என்னன்னு சொல்லிட்டிங்கன்னா, இப்போ வந்து நம்மளுடைய பாடியில், ஹியூமன் பாடியில் சால்ட் லெவல் கம்மியாக இருந்தால் பிபி வந்து லோ ஆகிடும், பிளட் ப்ரெஷர் வந்து லோ ஆகிட்டே போயிடும். ஸோ இந்த பிளட் ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக நம்ம டாக்டர்ஸ் வந்து சோடியம் குளோரைடை நம்ம உடம்புல ஏற்றுவாங்க. அதோடைய லெவல் இன்க்ரீஸ் ஆனோடனே நம்மளுடைய பிபி லெவல் நார்மல் ஆகிடும். ஸோ அதே ப்ராசஸ் தான் இங்கே நம்ம காம்புடேஷனல் டெக்னிக்கில் பண்ண போகிறோம். 0.515 கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் பண்ணி எக்ஸ்ட்ரா சால்ட்டை வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ எய்தர் நெகட்டிவாகவும் போயிடக்கூடாது, பாசிட்டிவாகவும் போயிடக்கூடாது. அது ரெண்டுத்தையும் நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்காக தான் கவுண்டர் அயான்ஸ் ப்ளஸ் அதர் அயான்ஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி கமாண்ட் மேலேயும் கீழே இருக்கு இல்லையா, இந்த மாதிரி மேலேயும் கீழே இருக்கிறப்ப இதை நம்ம அப்படியே போட்டோம்னா நமக்கு எரர் வந்துடும். ஸோ அந்த எரர் வராமல் தடுக்கிறதுக்காக ஃபஸ்ட்டு காப்பி பண்ணி டெக்ஸ்ட் எடிட்டரில் நம்ம பேஸ்ட் பண்ணிக்கிறோம். டெக்ஸ்ட் எடிட்டரில் பேஸ்ட் பண்ணி இதை ஒரு சின்ன கரெக்ஷன் பண்ணுறோம். அப்படியே ஜஸ்ட் மேலே மூவ் பண்ணி ஒரு ஸ்பேஸ் விட்டுக்கணும். இந்த இடத்துல ஸ்பேஸ் அங்கே இருக்கணும். ஸ்பேஸ் விட்டுட்டு ஃபுல்லாக காப்பி பண்ணுறோம். அண்ட் தென் சேம் டெர்மினலில் போயிட்டு பேஸ்ட் பண்ணுறோம். பேஸ்ட் பண்ணி என்டர் கொடுக்குறோம். இப்போ நம்மளுடைய 4th ஸ்டெப் ரன் ஆகிட்டு இருக்கு. இந்த இடத்துல நம்ம வந்து சால்வேஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்றத இங்கே மென்ஷன் பண்ண போகிறோம். செலக்ட் குரூப்னு இருக்கு இல்லைங்களா, இங்கே குரூப் 13 இதுதான் சால்வ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ இந்த குரூப் 13 அப்படின்றத இங்கே என்டர் பண்ண போகிறோம். என்டர் பண்ணிட்டோம்னா இந்த மாதிரி குரோமேக்ஸ் ரிமைன்ஸ் யூ அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சுன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக 4th ஸ்டெப் முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ இப்போ இந்த 4th ஸ்டெப் முடிஞ்சிருச்சு. இதை நம்ம என்ஷூர் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம், எம்டி ஸ்டிமுலேஷன் ஃபைல்ஸில் போயிட்டு salvated.gro அப்படின்னு ஒரு ஃபைல் வந்து ஜென்ரேட் ஆகிருக்கும். இது ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நம்ம பண்ண ஸ்டெப்ஸ் வந்து இதில் அந்த ஸ்டிமுலேஷன் பாக்ஸில் ஆட் ஆகிட்டே வந்திருக்கும். ஸோ இதுதான் நம்ம பண்ண ஸ்டெப்ஸ். ஃபுல்லாக வாட்டர் மாலிகுல்ஸ் இருக்கா, இந்த ப்ளூ கலர் க்ரீன் கலர் குட்டி குட்டி பால்ஸாக இருக்கா, இதெல்லாம் வந்து சால்வேட்டட் குரூப்ஸ் அண்ட் அயான்ஸ். அந்த கவுண்டர் அயான்ஸ் அண்ட் அதர் அயான்ஸ்னு சொன்னோம் இல்லையா, அந்த அயான்ஸ் ஆட் ஆகிருக்கு. நடுவில் இருக்கிறது நம்மளுடைய ப்ரோட்டீன். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம போயிடலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து எனர்ஜி மினிமைசேஷன். சால்வேஷன் பண்ணியாச்சு, அயான்ஸ் ஆட் பண்ணியாச்சு, எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எனர்ஜி மினிமைசேஷன் பண்ண போகிறோம். எதுக்காக எனர்ஜி மினிமைசேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம இந்த வாட்டர் மாலிகுல் அயான்ஸ்லாம் ஆட் பண்ணோம் இல்லையா, ஆட் பண்ணோடனே இது வந்து ஃபுல் சிஸ்டமும் வந்து ஆட்டம்ஸ் வந்து ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிடும். க்ளோஸ் ஆகி ரொம்ப டைட் ஆகிடும். ஸோ இதுமாதிரி டைட் ஆகிறப்ப ஒன்றுக்கு ஒரு ஆட்டம் வந்து ஓவர்லேப் ஆகிடும். ஓவர்லேப் ஆகி ஹை எனர்ஜி ஃபார்ம் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ஹை எனர்ஜி ஃபார்ம் ஆகாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம எனர்ஜி மினிமைசேஷன் பண்ணுறோம். ஹை எனர்ஜி ஃபார்ம் ஆச்சுன்னா பர்ஸ்ட் அவுட் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பர்ஸ்ட் அவுட் ஆகாமல் இருக்கிறதுக்காக தான் எனர்ஜி மினிமைசேஷன் பண்ணுறோம். ஸோ இந்த எனர்ஜி மினிமைசேஷன் மூலமா பேட் கான்டாக்ட்ஸை தவிர்க்க முடியும். ஆஸ் வெல் அஸ் ஓவர்லேப் ஆகாமல் அட்டாமிக் கிளாஷஸ் நடக்காமல் வந்து தடுக்க முடியும். ஸோ அதுக்காக தான் இந்த எனர்ஜி மினிமைசேஷன் வந்து நம்ம பண்ணுறோம். சிம்பிள் எக்ஸாம்பிளாக சொல்லணும்னா, ஒரு மேக்னெட்டிக் பால் இருக்குது. அந்த மேக்னெட்டிக் பால்ஸஸ் எல்லாமே வந்து ரொம்ப க்ளோஸ் டுகெதர் அட்டாச் ஆகிருக்கு. அதிகமாக மேக்னெட்ஸ் போட வந்து ரொம்ப டைட் ஆகி அது வந்து ஒரு இன்ட்ராக்ஷன் இல்லாமல் ஒன்றுக்கு ஒன்று ஓவர்லேப் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி ஓவர்லேப் ஆகாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த எனர்ஜி மினிமைசேஷன் டெக்னிக் வந்து பண்ணுறோம். ஸோ இதில் வந்து இந்த 5th ஸ்டெப் என்னென்னு பண்ணால், சிஸ்டமை ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணுறோம் ஃபார் எனர்ஜி மினிமைசேஷனுக்கு. ஸோ அதுக்கான கமெண்ட் தான் இந்த GMXலேருந்து ஃபஸ்ட்டு காப்பி பண்ணிக்கிறோம். டெர்மினலில் பேஸ்ட் பண்ணுறோம். ஸோ ரன் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு எனர்ஜி மினிமைசேஷன் பண்ண போகிறோம். GMX MD run V define.
இது ஜஸ்ட் காப்பி பண்ணுறோம் அண்ட் இதுங்க பேஸ்ட் பண்ணுறோம். பேஸ்ட் பண்ணி என்ட்ரு கொடுக்குறோம். ஸோ இங்கே நமக்கு வந்து எனர்ஜி மினிமைசேஷன் ஆகிட்டு இருக்கு. ஸோ எனர்ஜி மினிமைசேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம வந்து என்விடி ஈக்குலிபிரியம் பண்ணுறோம். ஸோ இது முடிஞ்ச உடனே அடுத்து நான் என்ன பண்ணுறதுன்றது உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ என்விடி ஈக்குலிபிரியம் அப்படின்னா ஒன்றும் இல்லை, என்னன்னா நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ், வீனா வால்யூம், டீனா டெம்பரேச்சர். ஸோ இது ரன் ஆகிட்டு இருக்கோம். நான் அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னன்னா நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ், வீனா வால்யூம், டீனா டெம்பரேச்சர். அதாவது இந்த நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் வந்து ஒரு பாக்ஸ்க்குள்ள ஒரு கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சரில் அட்ஜஸ்ட் பண்ணி மெயின்டைன் பண்ணுறதுக்கு பேர் தான் ஈக்குலிபிரியம் ஸ்டேட்டோட வச்சிருக்கிறதுக்கு பேர் தான் இந்த என்விடி ஈக்குலிபிரியம். நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ், வால்யூம்னா பாக்ஸோட சைஸு, டீனா கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர். நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன், ஒரு வாட்டர் மாலிகுல டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணி கொதிக்க வச்சு வைப்ரேஷன் வர வைக்கிறதுன்னு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தேன். அதே தான் இங்கே நடக்குது. ஸோ என்விடின்றது நம்பர் ஆஃப் பார்ட்டிகல் அட் பர்டிகுலர் வால்யூம் அட் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் அண்ட் ஈக்குலிபிரியம் ஸ்டேட். அதான் என்விடி ஈக்குலிபிரியம். ஸோ இதோடைய மெயின் பர்பஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எனர்ஜி மினிமைசேஷன் பண்ணதுக்கப்புறமா நம்மளுடைய ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸ் எல்லாமே வந்து கோல்ட் ஆகிடும். ஸோ கோல்ட் ஆனதுக்கப்புறம் அது வந்து எந்த ஒரு மூவ்மெண்ட்டுமே அதில் இருக்காது. ஸோ ஒரு சின்ன ஹீட்டப், டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணி ஒரு சின்ன ஹீட்டப் கொடுத்து அது வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் இல்லாமல் ரொம்ப ஸ்லோவாகவும் இல்லாமல் ஒரு நேச்சுரலான மூவ்மெண்ட், இப்போ நம்ம பாடிக்குள்ளே எப்படி வந்து ஒரு ப்ரோட்டீன் மூவ்மெண்ட் ஆகுமோ அந்த மாதிரி ஒரு நேச்சுரலான மூவ்மெண்ட்டை கொடுக்கறதுக்காக தான் இந்த என்விடி ஈக்குலிபிரியம் அப்படின்றத நம்ம வந்து பண்ணுறோம். இது வந்து ஒரு சால்வெண்ட்டுக்கு நடுவில் எப்படி வந்து ஈச் அதர் ரியல் ஸ்டிமுலேஷன் வந்து நடக்குது அப்படின்றத நம்ம இங்கே பார்க்க போகிறோம். இதுக்கு சின்ன எக்ஸாம்பிளாக சொல்லணும்னா, ஒரு ஐஸ் கோல்டு வாட்டர் பாட்டில் எடுத்துக்கிறோம். அந்த ஐஸ் கோல்டு வாட்டர் பாட்டில் வந்து ஒரு ரூம் டெம்பரேச்சரில் வைக்கிறோம். அது ஃபஸ்ட்டு வந்து அதனுடைய ரூம் டெம்பரேச்சரில் வந்து அடாப்ட் பண்ணிக்காது. அண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த டெம்பரேச்சர் ஆக ஆக அதனுடைய ரூம் டெம்பரேச்சருக்கு அதுவே அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு ஈக்குலிபிரியம் ஸ்டேட்டுக்கு வந்துடும். ஸோ இதுதான் வந்து என்விடி ஈக்குலிபிரியம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். ஸோ 7th ஸ்டெப்பை நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த என்விடி ஈக்குலிபிரியம் அட்டைன் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு நம்மளுடைய சிஸ்டமை ப்ரிப்பேர் பண்ணுறோம். அதுக்கான கமாண்ட் தான் இந்த 7th ஸ்டெப்க்கான கமாண்ட். ஸோ டெர்மினலை ஓப்பன் பண்ணிக்கிறோம். எனர்ஜி மினிமைசேஷன் ஆகிடுச்சு. ஆகி நம்மளோட க்ரீன் கலர் நம்மளோட யூசர் ஐடி நேம் வந்துருச்சு. ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து பேஸ்ட் பண்ணுறோம். பேஸ்ட் பண்ணி ஜஸ்ட் என்ட்ரு கொடுக்குறோம். என்ட்ரு கொடுத்தோடனே இந்த மாதிரி 1 note 1 warning சொல்லிட்டு வரும். வந்தோடனே நம்மளுடைய எனர்ஜி என்விடி ஈக்குலிபிரியம் ஸ்டேட்டுக்கு ப்ரிப்பேர் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. ஸோ 8th ஸ்டெப் GMX MD ரன் அப்படின்னு சொல்லிட்டு வருவீங்களா, இது ஜஸ்ட் காப்பி பண்ணிக்கிறோம். காப்பி பண்ணி சேம் டெர்மினலில் இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுறோம். பேஸ்ட் பண்ணி என்ட்ரு கொடுக்குறோம். என்ட்ரு கொடுத்தோடனே இந்த மாதிரி வந்து நம்மளுடைய என்விடி ஈக்குலிபிரியம் அட்டைன் பண்ணுறதுக்கான ஸ்டெப் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறம் NPT ஈக்குலிபிரியம் வந்து பண்ண போகிறோம். இந்த ஸ்டெப் எதுக்காகனா, ஜஸ்ட் டெம்பரேச்சர் அட்ஜஸ்ட் பண்ணி நம்பர் ஆஃப் பார்ட்டிகுலர் அந்த பாக்ஸ்குள்ளே வந்து மெயின்டைன் பண்ணி வைக்கிறதுக்காக பண்ணுறது தான் இந்த NVT ஸ்டெப். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் வந்து 1700 ரன் ஆகிட்டு இருக்கு. வில் ஃபினிஷ் அப்படின்னு சொல்லிட்டு டேட் டைமோட இந்த இடத்துல ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ இது முடிஞ்ச உடனே நான் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுறதுன்றதை உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா NVT ஈக்குலிபிரியம் அட்டைன் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் இஸ் NPT ஈக்குலிபிரியம். NPT ஈக்குலிபிரியம் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, என்னன்னா சேம் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ், Pனா ப்ரெஷர், Tனா டெம்பரேச்சர். ஸோ நம்ம இந்த நம்பர் ஆஃப் ஆட்டம், ப்ரெஷர் அண்ட் டெம்பரேச்சர் இது எல்லாத்தையுமே கான்ஸ்டண்ட்டாக வச்சு அந்த ஸ்டிமுலேஷன் பாக்ஸ்னு ஒன்று சொல்லியிருந்தேன் இல்லையா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில், அந்த ஸ்டிமுலேஷன் பாக்ஸை வந்து சேஞ்ச் ஆகாமல் ஸ்ட்ரெச் ஆகாமல் அதே கான்ஸ்டண்ட்டான சைஸில் மெயின்டைன் பண்ணுறதுக்காக பண்ணுற ஸ்டெப் தான் இந்த NPT கேலிப்ரேஷன். ப்ரெஷரை கான்ஸ்டண்ட்டாக வச்சு அந்த சிஸ்டமோட டென்சிட்டியை பேலன்ஸ்டாக வச்சுருக்கணும். அதை வந்து என்லார்ஜ் ஆக விடாமல், இல்லை ஸ்ட்ரிங்க் ஆகாமல் ஸ்ட்ரெச் ஆகாமல் எதுவும் ஆகாமல் கான்ஸ்டண்ட்டாக இந்த நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ், ப்ரெஷர் அண்ட் டெம்பரேச்சர் யூஸ் பண்ணி மெயின்டைன் பண்ணுறது தான் இந்த NPT ஈக்குலிபிரியம். இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா, ஒரு பலூன் எடுத்துக்கோங்க. அந்த பலூனில் டூ மச் ஆஃப் ஏர் பாஸ் ஆனால் அது வந்து
ப்ரெஷர் மூலமா ரொம்ப எக்ஸ்பேண்ட் ஆகிடும், ஹை ப்ரெஷர் ஆகிடும். வேற ஏர் வெளியே போயிடுச்சுன்னா ஷ்ரிங்க் ஆகிடும், லோ ப்ரெஷர் ஆகிடும். ஸோ அந்த ப்ரெஷரை பர்ஃபெக்டாக பேலன்ஸ் பண்ணி அந்த பலூன் சைஸை மெயின்டைன் பண்ணணும். அதே தான் இந்த ஸ்டிமுலேஷன் பாக்ஸோட சைஸை மெயின்டைன் பண்ணணும், சேஞ்ச் பண்ண விடாமல் இந்த ப்ரெஷர், நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் அண்ட் டெம்பரேச்சரை கான்ஸ்டண்ட்டாக வச்சு பண்ணுறதுக்கு பேர் தான் இந்த என்பிடி ஈக்லிபிரியம். உங்கள் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ த நெக்ஸ்ட் ஸ்டெப் இஸ் என்பிடி ஈக்லிபிரியம். ஃபஸ்ட்டு சிஸ்டம் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் என்பிடி ஈக்லிபிரியம் பாஸ் பண்ணுறதுக்கு. ஜஸ்ட் இப்போ இந்த கமெண்டை காப்பி பண்ணி டெக்ஸ்ட் எடிட்டரில் ஃபஸ்ட்டு நம்ம பேஸ்ட் பண்ணிக்கணும். ஸோ இந்த கமெண்ட் 2 லைனாக இருக்குது இல்லையா உங்கள் பிடிஎஃப்பில். ஸோ அது 2 லைனாக இருக்கிறதால அதை நம்ம வந்து டெக்ஸ்ட் எடிட்டரில் பேஸ்ட் பண்ணுறோம். டெக்ஸ்ட் எடிட்டரில் பேஸ்ட் பண்ணி பேக் ஸ்பேஸ் கொடுத்து இந்த மாதிரி பண்ணிங்கன்னா இந்த இடத்துல ஸ்பேஸ் இல்லாமல் இப்படி வந்துடும். இதை நீங்கள் அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிங்கன்னா எரர் வரும். ஸோ ஜஸ்ட் ஒரு ஸ்பேஸ் விட்டு மேக்ஸ் 1 2 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கணும். ஸோ இப்போ இதை காப்பி பண்ணுறோம், சேம் டெர்மினலில் பேஸ்ட் பண்ணுறோம். பேஸ்ட் பண்ணி என்டர் கொடுக்குறோம். ஸோ என்டர் கொடுத்த உடனே திஸ் ரன் வில் ஜென்ரேட் ரஃப்லி 3 MB ஆஃப் டேட்டா எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ என்பிடி ஈக்லிபிரியமுக்கு நம்ம சிஸ்டம் ரெடி பண்ணியாச்சு. ஸோ இப்போ என்பிடி ஈக்லிபிரியமை ரன் பண்ண போகிறோம். ஜஸ்ட் காப்பி பண்ணுறோம், சேம் டெர்மினலில் போயிட்டு என்பிடி ஈக்லிபிரியமை பேஸ்ட் பண்ணுறோம் அண்ட் என்டர் கொடுக்குறோம். என்டர் கொடுத்த உடனே நம்மளுடைய ஸ்டெப்ஸ் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது முடிஞ்ச உடனே நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுறன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய என்பிடி ஈக்லிபிரியம் வந்து அட்டைன் ஆகிடுச்சு. ஸோ இந்த என்பிடி ஈக்லிபிரியம் அட்டைன் ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம வந்து எம்டி ரன், அதாவது மாலிகுலர் டைனமிக் ஸ்டிமுலேஷன் ரன்னுக்காக நம்மளுடைய சிஸ்டமை ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஸோ இதை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளுடைய இந்த எம்டி ஸ்டிமுலேஷனில் வந்திருக்க அந்த ஃபைல்ஸ் எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. இது எல்லாமே நம்ம ஒரு கமெண்ட் கொடுக்க ஜென்ரேட் ஆன ஃபைல்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து நம்ம சப்ளிமெண்ட்ரி பேப்பரில் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா md.mdpன்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் ஜென்ரேட் ஆகிருக்கும். இது ஒன்றும் இல்லை, இது வந்து மாலிகுலர் டைனமிக்ஸ்க்கான ஒரு பேராமீட்டர் ஃபைல். இதில் தான் இது வரைக்கும் நம்ம பண்ண எனர்ஜி மினிமைசேஷனாக இருக்கட்டும், என்விடி ஈக்லிபிரியம், என்பிடி ஈக்லிபிரியம் அண்ட் எல்லாத்துமே இதில் தான் வந்து ஆட் ஆகிருக்கும். ஸோ இதை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து இந்த சிஸ்டம்க்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து இதுதான் என்னுடைய மாலிகுலர் டைனமிக் ஸ்டிமுலேஷன், இதை ரன் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்க போகிறோம். ஸோ இதை ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த md.mdp ஃபைலை டெக்ஸ்ட் எடிட்டரில் ஓப்பன் பண்ணிக்கலாம். இது ஓப்பன் பண்ணோடனே இங்கே இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கும். இதில் இந்த என் ஸ்டெப் 50 lakh அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லைங்களா, இதில் வந்து ஒரு சின்ன சேஞ்சஸ் நம்ம பண்ணணும். இதுதான் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான ஒரு ஸ்டெப். இதை நல்லா கவனிச்சுக்கோங்க. இங்கே 10 nanosecondஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கு இல்லைங்களா, இந்த நேனோசெகண்ட்ஸை 250 nanosecondஸ் அண்ட் 300 nanosecondஸ்க்கு மேலே பண்ணாதான் நம்மளால ஒரு ரிசர்ச் பேப்பரை Q1 பப்ளிகேஷன்லேருந்து பப்ளிஷ் பண்ண முடியும். நெட்வொர்க் ஃபார்மகாலஜி பண்ணி மாலிகுலர் டாக்கிங் பண்ணி அண்ட் டைனமிக்ஸ் பண்ணுறப்ப இந்த நேனோசெகண்ட்ஸை 250 to 300 nanosecondஸில் வச்சு பண்ணணும். அப்படி பண்ணாதான் நம்மளால ஒரு ரிசர்ச் பேப்பரை ஒரு Q1 ஜேர்னல் லெவலில் பப்ளிஷ் பண்ண முடியும். 100 nanosecondஸில் பண்ணால் QT Q3 இந்த லெவலில் வந்து பப்ளிஷ் பண்ணிக்கலாம். வேறஸ் நல்லா கவனிங்க, இந்த 250 300 nanosecondஸில் ரன் பண்ணுற அளவுக்கு நமக்கு யாருக்கிட்டையுமே லேப்டாப்ஸ் இருக்காது. ஈவன் இந்த லேப்டாப் இப்போ சொல்லி கொடுத்துட்டு இருக்கு இந்த லேப்டாப்பையும் சேர்த்து சொல்கிறேன். லேப்டாப்பாக இருக்கட்டும், எப்பேற்பட்ட சூப்பர் கம்ப்யூட்டர்ஸாக வேணாலும் இருக்கட்டும், 250 300 nanosecondஸோ இல்லை 100 nanosecondஸோ ரன் பண்ணுற அளவுக்கு நம்மளுடைய லேப்டாப் தாங்காது. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதை ட்ரை பண்ணி லேப்டாப்புடைய மதர் போர்ட் அண்ட் சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் நிறையா கேமிங் லேப்டாப்ஸ்லாம் யூஸ் பண்ணி மதர் போர்ட் ஃபெயிலியர் ஆகிருக்கு. ஸோ தயவு செஞ்சு இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாரும் நான் என்ன ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணுறனோ அதே ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி ஜஸ்ட் லேர்ன் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ வந்து ஜஸ்ட் லேர்னிங் வீடியோ தான். இதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ப்ராஜெக்ட் நீங்களாகவே செல்ஃபாக பண்ணிக்கலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக பண்ண முடியாது. தயவு செஞ்சு பண்ணாதீங்க. பண்ணிங்கன்னா உங்களோட லேப்டாப் வந்து ஃபெயிலியர் ஆகிடும். எனக்கு இப்போ மாலிகுலர் நான் எல்லாம் முடிச்சிட்டேன், நெட்வொர்க் ஃபார்மகாலஜி டாக்கிங் எல்லாம் முடிச்சிட்டேன், எனக்கு டைனமிக்ஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்கிறவங்க என்னுடைய இமெயில் ஐடி அஃபிஷியல் ஃபார்மசிஸ்ட் ஹேர் 2023 அப்படின்ற அந்த மெயில் ஐடிக்கு பயோவில் இருக்குது. அதை ஜஸ்ட் அந்த மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்கள். நான் அந்த மாலிகுலர் டைனமிக்ஸ் பண்ணுறவங்களுடைய கான்டாக்டை உங்களுக்கு நான் மெயில் பண்ணுறேன். ஸோ நான் மெயில் பண்ணுறதுனால எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இட்ஸ் ஜஸ்ட் நெட்வொர்க்கிங் அண்ட் ஹெல்பிங் மட்டும்தான். அந்த கம்பெனிக்கு எனக்கு எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை. நான் வந்து என்னுடைய ப்ராஜெக்டை 250 nanosecondஸில் அந்த கம்பெனியோட ஹெல்ப்பில் தான் நான் பண்ணேன்.
ஸோ அவங்க வந்து சார்ஜ் பண்ணுவாங்க பேஸ்ட் ஆன் ப்ரோட்டீன் சைஸை வச்சு அவங்க வந்து உங்ககிட்ட ஒரு அமௌண்ட் சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக டேரெக்டாக அவங்கக்கிட்ட பேசி அவங்கக்கிட்ட என்ன ப்ரைஸு எவ்வளோ நாள் ஆகும் பண்ணி கொடுக்குன்னு சொல்லிட்டு எல்லாமே நீங்கள் வந்து டீல் பண்ணிக்க வேண்டியதான். ஓகே கைஸ், இப்போ நம்ம இந்த ஸ்டெப்குள்ளே போயிடலாம். இந்த என்ன ஸ்டெப் பார்த்தீங்கன்னா 50 lakhsன்னு சொல்லிட்டு இருக்கும். 50 lakh ஸ்டெப்ஸ் இருக்கும் 10 nanosecondsக்கு. நம்மளால 10 nanoseconds கூட ரன் பண்ண முடியாது நம்மளோட லேப்டாப்பில். 10 nanoseconds ரன் பண்ணாலும் போயிடும். ஸோ அப்போ எவ்வளோ தான் ரன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா 2 nanoseconds தான் நம்மளால் ரன் பண்ண முடியும். ஸோ இப்போ நான் பண்ணுற இதே ஸ்டெப்பை நீங்களும் பண்ணுங்கள். 2 nanosecondsக்கு எவ்வளோ ஸ்டெப்ஸ் வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா 1 nanosecondsக்கு 5 lakh ஸ்டெப்ஸ் வரும். அப்போ 2 nanosecondsக்கு 10 lakh ஸ்டெப்ஸ் வரும். ஓகே, 10 lakh ஸ்டெப் வரும். இதை மட்டும் நீங்கள் அப்சர்வ் பண்ணிட்டு கண்ட்ரோல் எஸ் கொடுத்துருங்க. ஸோ இதே ஸ்டெப்பை பர்ஃபார்ம் பண்ணி நீங்கள் வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் நான் சொல்லி கொடுத்த எல்லா ஸ்டெப்பையும் முடிச்சுட்டு இந்த இடத்துல 2 nanosecondsன்னு மாற்றிட்டு நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். பேஸ்ட் ஆன் ப்ராஜெக்ட்னு போகிறப்ப 100 nanosecondsக்கு மேலே 250 to 300 வரைக்கும் நீங்கள் வந்து வெளியில் அவங்க எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அவங்க வந்து 4 lakhs 5 lakhs கொடுத்து இதுக்காகவே ஒரு சர்வர் வாங்கி வச்சிருக்காங்க. அந்த சர்வரில் அவங்க வந்து இந்த மாலிகுலர் டைனமிக் ஸ்டிமுலேஷன் வந்து ரன் பண்ணுறாங்க. ஸோ அவங்ககிட்டயுமே சூப்பர் கம்ப்யூட்டர்ஸோ இல்லை நல்ல கம்ப்யூட்டர்ஸோ அதெல்லாம் கிடையாது. எந்த ஒரு கம்ப்யூட்டரில் பண்ணாலுமே மதர் போர்ட் கண்டிப்பாக ஃபெயிலியர் ஆகிடும், CPU வந்து தாங்காது இந்த அளவு நானோசெகண்ட்ஸ் ரன் பண்ணுறதுக்கு. ஸோ அதுக்காக தான் நான் இது வந்து உங்களுக்கு ஒரு டெமோ வீடியோ லேர்னிங் வீடியோன்றதால தான் 2 nanosecondsல ரன் பண்ண சொல்கிறேன். 2 nanoseconds ரன் பண்ணால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, கண்டிப்பாக நம்பி நீங்கள் ரன் பண்ணலாம். இல்லை 2 nanoseconds கூட லேப்டாப் வாங்க அது ரொம்ப வீக்கான லேப்டாப்னா 1 nanosecondsக்கு மாற்றி இந்த இடத்துல 5 lakh ஸ்டெப்ஸ்ன்னு போட்டுக்கோங்க. 2 nanosecondsன்னு போட்டு 10 lakh ஸ்டெப்ஸ் போட்டுருக்கு. கண்டிப்பாக 2 nanoseconds எல்லாரோட லேப்டாப்பும் தாங்கும். தயவு செஞ்சு யாருமே வந்து 250 100 போட்டு செக் பண்ணிடாதீங்க, கண்டிப்பாக லேப்டாப் போயிடும். என்னுடைய சஜஷன் இதுதான். ஸோ ஜஸ்ட் சேவ் கொடுத்துருங்க. இந்த ஸ்டெப்பில் சேவ் கொடுத்துட்டு இதை க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை நான் உங்களுக்கு பயமுறுத்துறதுக்காக சொல்லலை, ஜஸ்ட் இது ஒரு ப்ரிகாஷன் தான். மாலிகுலர் டைனமிக் ஸ்டிமுலேஷனை கண்டிப்பாக எல்லாருமே லேர்ன் பண்ணிக்கோங்க. அவங்க உங்களுக்கு பண்ணி கொடுத்தாலுமே உங்களுக்கு எப்படி ஸ்டிமுலேஷன் பண்ணணும் அப்படின்றது தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதனால் நான் சொல்லிக் கொடுத்த எல்லா ஸ்டெப்ஸுமே யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஜஸ்ட் கற்றுக்கோங்க. ஸோ md.mdp ஃபைலில் டெக்ஸ்ட் எடிட்டரில் போயிட்டு நம்ம இந்த இடத்துல n ஸ்டெப்ஸில் 10 lakh மாற்றிட்டு இங்கே 2 nanoseconds மாற்றிட்டு சேவ் கொடுத்துட்டோம். சேவ் கொடுத்துட்டு இப்போ டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கிறோம். இப்போ பிடிஎஃப்ல போயிட்டு இந்த ப்ரிப்பேரிங் தி சிஸ்டம் ஃபார் MD ரன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குங்களா, இந்த GMX சொல்லிட்டு இருக்கும். ஸோ ஜஸ்ட் இதில் வந்து 2 கமாண்டாக இருக்குங்க. இங்கே ஒரு கமாண்ட், நெக்ஸ்ட் பேஜில் ஒரு கமாண்ட் இருக்கும். இந்த மேக்ஸ்வான்ன்றது இம்பார்ட்டன்ட், ஸோ விட்டுறாதீங்க. ஜஸ்ட் ரெண்டுத்தையும் காப்பி பண்ணி ஒரு டெக்ஸ்ட் எடிட்டரை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. டெக்ஸ்ட் எடிட்டர் ஓப்பன் பண்ணி அதில் உங்களுடைய கமாண்டை பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த மேக்ஸ்வானுக்கு அப்புறம் ஒரு சின்ன ஸ்பேஸ் வந்து விட்டுருங்க. மேக்ஸ்வானுக்கு அப்புறம் ஸ்பேஸ் விடலைன்னா அந்த எரர் வந்து எரர்னு சொல்லிட்டு காமிச்சிரும் கமாண்ட். ஸோ பக்கத்தில் சின்னதாக ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு இந்த இடத்துல 1IYT அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்களா, இந்த 1IYTன்றது ப்ரீவியஸாக நான் பண்ண அந்த ப்ரோட்டீனோடைய இது. நம்ம எப்படி ஸ்டெப் 2ல வந்து நம்மளுடைய ப்ரோட்டீனோட நேம் வந்து ரீநேம் பண்ணமோ ரீப்ளேஸ் பண்ணமோ அதே மாதிரி இங்கேயும் பண்ணி ஆகணும். அப்போ protein.pdbன்னு சொல்லிட்டு இருக்கு இல்லைங்களா, இங்கே அப்போ -protein இதை மட்டும் காப்பி பண்ணால் போதும், PDB காப்பி பண்ண வேணாம். இந்த ஸ்டெப்புக்கு PDB காப்பி பண்ண வேண்டாம். ஜஸ்ட் அதை மட்டும் காப்பி பண்ணி எடுத்துகிட்டு வந்து அந்த 1IYT அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துல பேஸ்ட் கொடுத்துட்டு _md2ns.tpr 2 nanosecondsல நான் ரன் பண்ண போகிறேன் max1 2 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டோம். ஸோ இதை ஃபஸ்ட்டு இது காப்பி பண்ணுறோம். காப்பி பண்ணி நம்மளுடைய சிஸ்டமை MD ரன்னுக்காக ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஸோ இதில் சின்னதாக ஒரு மிஸ்டேக் ஆனால் கூட எரர் காமிச்சிரும். ஸோ ஜஸ்ட் கரெக்டாக என்ட்ரு பண்ணி இப்படி கொடுத்தீங்கன்னா எந்த ஒரு எரரும் வரலை. ஸோ இப்போ என்னுடைய ரன் பர்ஃபெக்டாக ஆகிடுச்சு. 39 MB ஆஃப் டேட்டா வர அளவுக்கு இப்போ அடுத்து என்னுடைய ரன் வந்து வரப்போகுது. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, இதான் ஃபைனல் ஸ்டெப் MD ஸ்டிமுலேஷனுக்கு GMX MD ரன் 1IYT MDன்னு சொல்லிட்டு இருக்கீங்களா, இதை காப்பி பண்ணி சேம் டெக்ஸ்ட் எடிட்டரில் போடுங்க. ஏன் சொல்கிறேன்னா இதுலேயுமே நம்ம வந்து எப்படி நம்ம ஸ்டெப் 2ல நம்மளுடைய ப்ரோட்டீனை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக சிஸ்டமுக்கு கொடுத்தோமோ அதே மாதிரி இங்கேயும் பண்ணணும். 1IYT இருக்கு இல்லைங்களா, இந்த இடத்துல நம்மளுடைய ப்ரோட்டீனோட நேமை வந்து போட்டாகணும். ஸோ சேம் அதே மாதிரி போயிட்டு ரீநேம் கொடுத்து அப்போ ப்ரோட்டீனை மட்டும் காப்பி பண்ணுறோம்.
வேற அந்த ஸ்டெப் 2 வந்து பிடிபியோட சேர்த்து காப்பி பண்ணும். இங்கே அப்போ ப்ரோட்டீன் மட்டும் காப்பி பண்ணுறோம். காப்பி பண்ணிவிட்டு அந்த 1I இருக்க அந்த பிளேஸில் நம்மளுடைய ப்ரோட்டீனோட நேமை பேஸ்ட் பண்ணுறோம். பேஸ்ட் பண்ணி ஃபுல்லாக காப்பி பண்ணி டெர்மினலில் பேஸ்ட் பண்ணுறோம். சேம் டெர்மினல் தான் ஃபுல்லாக, ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் வரைக்கும் ஃபுல்லாகவே சேம் டெர்மினல் தான், எந்த ஒரு டெர்மினலும் சேஞ்ச் ஆகுது. என்ட்ரு கொடுக்குறோம். என்ட்ரு கொடுத்தோடனே இப்போ நம்மளுடைய மாலிகுலர் டைனமிக் ஸ்டிமுலேஷன் வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ இப்போ இதுவே பார்த்தீங்கன்னா நல்ல டைம் எடுத்து தான் ரன் ஆகும், 2 நானோ செகண்ட்ஸ்க்கே. பட் கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே 2 நானோ செகண்ட்ஸில் வச்சு பண்ணலாம், எந்த ஒரு பிரச்சனையும் வராது. அதுக்கு நான் அஷூரன்ஸ் தரேன். பட் 250, 100, 300லாம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு லேப்டாப் வந்து ஃபெயிலியர் ஆகிடும். அது வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ எந்த கடையில் கொடுத்தாலும் எனக்கு தெரிஞ்சு மதர் போர்டெலாம் டூ காஸ்ட்லி. மதர் போர்டு சரி பண்ணுற செலவுக்கு நம்ம புது லேப்டாப்பே வாங்கிடலாம். ஸோ அவ்வளோதான் கைஸ், இதான் மாலிகுலர் டைனமிக் அப்போ ப்ரோட்டீன் ஸ்டிமுலேஷன் குரோமேக்ஸில் எப்படி பண்ணுறது அப்படின்றது பார்த்தாச்சு. ஸோ இதோட நம்ம வீடியோ முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட் பார்ட் ஆஃப் மாலிகுலர் டைனமிக்ஸ் ப்ரோட்டீன் லிகாண்ட் ஸ்டிமுலேஷனில் உங்களுக்கு இன்னும் நான் தெளிவாக சொல்லித்தரேன். இது வரைக்கும் நான் சொல்லி கொடுத்ததில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கண்டிப்பாக வந்து கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஈவன் ப்ரைவேட்டேஸாக மெயில் கூட பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக உங்களோட கமெண்ட்டை வந்து சால்வ் பண்ணுறேன். ஸோ மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஃபார்மசிஸ்ட் ஹியர். பை பை காய்ஸ்.